வணக்கம் ஐயா. நான் வெளியூர்லேருந்து வரேன். இந்த ஏரிக்கு வருஷா வருஷம் வந்துட்டு இருக்கேன். இங்கே நிறைய பறவைகள் வருது. இந்த ஊரை பற்றியும் இங்கே என்னென்ன பறவைகள் வருது, எந்த காலகட்டத்தில் வருதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த ஊர் பேர்லேருந்து ஆரம்பிங்க. பூங்குடி கிராமங்களா? சரிங்க. இது திருச்சியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க? 10 கிலோமீட்டர் வரும். திருச்சியிலேருந்து இங்கே வர்றதுன்னா எப்படி வரணுங்க? இப்போ வந்து ஒரு ஒரு வெளியூர் சுற்றுப்பயணம் வர்றவங்க இந்த பறவைகளை பார்க்க வரணும். அப்போ திருச்சியிலேருந்து எங்கே இறங்கி எப்படி வரணும்னு சொல்ல முடியுங்களா? திருச்சியிலேருந்து வந்து வண்ணாங்கல் குட்டப்பட்டின்னு இறங்கிட்டா அப்படியே வண்ணாங்கல் வந்துடலாம். சரி, இங்கே எத்தனை வகைகள் பறவைகள் வரும்? எவ்வளோ பறவைகள் நீங்க பார்த்துருக்கீங்க? ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே இங்க வளர்ந்துருக்கீங்க. தண்ணி வந்ததுக்கு பறவை நிறைய வரும். இப்போ தண்ணி குறைய பறவை கம்மியா வரும். அப்படிங்களா? ஆமா. இது அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல வந்தா நிறைய பறவை பார்க்கலாங்களா? ஐயா உங்க பேரு என்னங்க ஐயா? என் பேரு வீரமுத்து. வீரமுத்து. கூப்பிடுறது வரதராஜ். சரி, நீங்க இங்க அப்படி பறவைகள் யாராவது பார்க்க வந்தா இந்த கிராமத்துல கேட்டா எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. இந்த ஒரு சுற்றுலா தலம் ஆக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? உங்க கிராமமும் நாங்க எழுதி கொடுத்தா அது பர்மிஷன் தரமாட்டாங்களா? ஏன் தரமாட்டேன்றாங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? இது சுற்றுலா தலம்னா எப்படின்னா பறவைகள் பார்க்கறதுக்கு ஒரு உயரமா டவர் வைப்பாங்க, அங்க ஒரு கைடு வைப்பாங்க, அவங்க வந்து இந்த ஏரியையும் பாதுகாப்பாங்க, பறவைகளையும் பாதுகாப்பாங்க. இதுல ஏரி வந்து எங்களுக்கு பெருசு. அந்த தண்ணி நல்ல ஃபுல்லா ரொம்பிருச்சுன்னா இது வந்து கடல் மாதிரி இருக்கும். இதுக்கு இது மாதிரி படகம் வச்சு சுற்றுலா வந்தா அப்படியே போலாம்னு நாங்க கேட்டா பர்மிஷன் அது தரமாட்டாங்களா? ஆபத்து இருக்குன்னு. யார கேட்டீங்க? எந்த வருஷத்துல கேட்டீங்க? அவங்க என்ன பதில் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமா பதில் கொடுத்துருக்காங்களா இல்ல வாய் தான் வாய் வழியா? அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது கவர்மெண்டா பார்த்து எடுத்து செஞ்சாதானா, நாங்க ஊர்ல வந்து செய்ய முடியாதான். இப்போ நான் என்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் முயற்சி பண்ணா உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? நீங்க வந்து வரவேற்பீங்களா வெறுப்பீங்களா? வரவேற்கிறது அது அடுத்ததுங்க. நாங்கள் ஊரில் எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து ஒரு இதாக சொல்லணும். சொன்னால் ஆதரவு கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் இப்போ பேசுகிறத வந்து நான் யூடியூப்பில் போடுவேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குங்களா? எதுக்கு இது நம்மளாம் இல்லை, எந்த பிரச்சனை இதனால பிரச்சனை இல்லை, அது எனக்கு தெரியுங்க. பிரச்சனை இல்ல, இருந்தாலும் அதுக்கு ஒருத்தர் ஏதாவது இந்த அது நான் பொறுப்புங்க. அது ஒரு மாதிரியா பேசுவாங்க, அதுக்காக நாங்கெல்லாம் விரும்புறது இல்ல. சரி, இங்க ஏதாவது அரசியல் நோக்கம் இருக்கா? சொல்ல விரும்பல. இல்ல. ஐயா உங்க பேர் என்ன சொல்லுங்க ஐயா? மூக்கன். மூக்கன். நீங்க இதே ஊர் தானுங்களா? நீங்க உங்க சொந்த நிலம் இருக்குங்களா இல்ல குத்தகைக்கு நடத்துறீங்களா? நீங்க குத்தகைக்கு கூலி வேலை தான். சரி ஐயா உங்க பேருங்க? சுப்பிரமணி. நீங்களும் இந்த இது சொந்த நிலம் இருக்குங்களா இல்ல குத்தகைக்கு? வாடகை குடியில் இருக்கு. சரிங்க ஐயா உங்க பேருங்க? உங்க பேரு இதெல்லாம் யூடியூப்ல போடலாங்களா? ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைங்களா? ரைட். ஐயா உங்க பேருங்க? பெருமாள். ரொம்ப நன்றிங்க. எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நன்றி. எனக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 4-5 வருஷமா வந்துட்டு இருக்கேங்க. ஒரு தடவை டிசம்பர் நவம்பர்ல வருவேன், இந்த மாதிரி சம்மர்ல வருவேன். இங்கே நிறைய பறவைகளை பார்க்கிறேன். அதனால வந்து இது ஒரு பறவைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டூரிஸ்ட் வந்தால் பார்க்குற மாதிரி இடமா மாற்றணும்னு எனக்கு ஒரு நினைப்பு. அதை வந்து அதனால அதுக்கு யூடியூப்ல போடுறது தான் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்தேன். சரிங்க. சரி, நீங்க இந்த பறவை பார்க்கணும்னா 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவை பார்க்கலாம் வயல்ல. அப்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா நான் மார்ச் ஏப்ரல்ல அப்படிங்களா? பழத்துல இருக்காது. வயல்ல உழுவாங்கல்ல, நடவு உழுவாங்கல்ல, அப்போ வந்து நிறைய
வந்து உட்காரு கருப்பு வெள்ளை வித்தியாசமான பறவைகள் வரும். வித்தியாசமா பெருசு பெருசா நிறைய வந்து கும்மி அது வந்து என்ன அந்த வயல்ல என்ன சாப்பிட்றதுக்காக வருது? நத்தையா மீனா? பூச்சி புழு பூச்சி. இதுல அது வந்து விவசாயிகளுக்கு நண்பனா இல்ல விவசாயிகளுக்கு எதிரியா? அதனால எந்த தொந்தரவும் இல்லைங்க. தொந்தரவு இல்லைங்க. அந்த கருப்பா ஒரு பறவை வரும், பட்டாளமா வரும். வந்து வயல் பூரா பொறுக்கி சாப்பிடும். அப்படி 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படிங்க. அப்புறம் போயிடும். அதுதான் இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இந்த பறவைகள்னால விவசாயத்துக்கு தீங்கா இல்ல நன்மையா? அந்த கருப்பு பறவை மட்டும்தான் தீங்கு. ஓகே. அப்புறம் அது பேரு கூட்டமா வந்து நடவு நட்ட இதை வந்து அப்படியே உட்காந்து அங்கேயும் செய்ய முடியாதுங்க. அது கமராண்டுன்னு ஒரு பறவை 2 விதமா கருப்பு இருக்கு. கமராண்டுன்றது ஒரு இந்த ரெக்கையை விரிச்சிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து இப்பீஸ், கிளாஸி இப்பீஸ்ன்னு இருக்கு. அது வந்து மூக்கு இப்படி வளைஞ்சிருக்கும். நீங்க எந்த பறவையை சொல்றீங்க? நான் அது ரெண்டுமே தமிழ்ல இங்க சிறைக்குன்னு சொல்றது. தமிழ்ல சிறகி. சிறைக்குன்னு சொல்றது. சரிங்க. அந்த பறவை மட்டும் விவசாயத்துக்கு எதிரி. அந்த கொஞ்சம் நடவுல இலை நடவுல போட்டு போட்டு துவைச்சுப்படும். நாஸ்தி பண்ணிவிடும். இந்த விதை நெல் போட்டால் விதை நெல் போடும்போது அது எல்லாம் அப்படியே அரிச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். சரிங்க. அது அந்த மூக்கு வளைஞ்சிருக்கிறதா இல்ல ரெக்கைய? மூக்கு வளைஞ்சிருக்குல்ல, இன்னொன்று இருக்கும் வாத்து மாதிரியே இருக்குங்க. தண்ணிக்கு நீர்கோழி. நீர்கோழி அது காமராண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீர் வாத்து. அதுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் என்னோட நன்றி. நான் இதை வந்து உங்க பர்மிஷனோட யூடியூப்ல போடுறேன். சரிங்களா? யாருக்கு எந்த பிரச்சனை? வாங்க, அதனால ஒன்றும் இங்கே ஒன்றும் யாரும் இருப்பதோட அது வந்து ஒரு விதமான பறவை. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த கிராமத்து பேரை மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க. பூங்கொடி கிராமம். சரி, ரொம்ப நன்றிங்க. சரி.